பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எருசலேமில் இருக்கிற சிதைக்கா குகையினுடைய ஒரு பகுதியிலிருந்து உங்களோடு நான் இன்றைக்கும் பேசுகிறேன். இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல, பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. நானே இதை பார்த்துட்டு முதல்ல வந்தபோது ஆச்சரியப்பட்டு போனேன். இதற்கு இந்த குகைக்கு மேலதான் எருசலேம் பட்டணம் இருக்கிறது. அங்கே வீடுகள், பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கிறது. அதற்கு கீழே தான் இந்த குகை. இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து எருசலேம் தேவாலயம் கட்ட கற்களை வெட்டி எடுத்திருக்கிறாங்க சாலமோன் காலத்துல. சரி, இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 119 சங்கீதம் 92 வசனத்துல ஒரு பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். அப்ப நான் துக்கப்பட்டு இனி வாழ முடியாது என்று எண்ணின சமயத்துல உம்முடைய வேத வசனங்கள் எனக்கு மன மகிழ்ச்சியாய் மாறினது. அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தனாலதான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில கூட உங்களுடைய துக்கம் சில சமயத்தில் அழிவை கொண்டு வந்து விடும். சில தற்கொலை பண்ணிச்சாக காரணம் என்ன? துக்கம் அதிகரிக்கும் போது இனி இந்த துக்கத்துல இருந்து விடுதலை பெற முடியாதுன்னு தவறான முடிவு எடுக்கிறாங்க. அது அழிவை கொண்டு வருகிறது. அந்த துக்கம் என்கிற அழிவில் இருந்து அமிழ்ந்து போகாதபடி மீட்டெடுப்பது தேவனுடைய வசனம். இந்த வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தும், தேறுதல் படுத்தும், பலப்படுத்தும். பிரியமானவர்களே, நம்ம ஊழியத்துல அப்பாதுரை பிரதர் இருந்தாங்கல்ல, எனக்கு உடன் ஊழியரா இருந்தாங்க. இப்போ அவங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறாங்க. அவங்க பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை செய்றாங்க. அப்போ அவங்க பேங்க்ல வேலை செய்யற கேஷியர், நல்ல பதவியில் இருந்த ஒரு சகோதரர். அவருக்கு திருமணமாகி நல்ல மனைவி இருந்தாங்க. இவருக்கு தாய் தகப்பன் கிடையாது. திடீரென்று மனைவி இறந்துட்டாங்க. அது அவரை ரொம்ப பாதித்தது. துக்கத்தினால அவர் கொஞ்ச நாள் வேலைக்கே வரவில்லை. வேலைக்கு வந்த தாடி வளர்த்து சோகத்தோட தான் வருவாரு. யார்கிட்ட சிரிச்சு பேச மாட்டாரு. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, என் மனைவி தான் எனக்கு எல்லாமே இருந்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க, நான் மறுபடியும் அனாதை ஆயிட்டேன்னு சொல்லி ரொம்ப சோகமா இருந்தார். இந்த நம்முடைய ஊழியத்தில் உள்ள உடன் ஊழியர் அப்பாதுரை பிரதர்கிட்ட ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். அவனுடைய துக்கம் மாறுவதற்கு என் வேத வசனத்தை அவனுக்கு கொடு என்று. ஒரு நாள் அவங்க அவரிடத்துல பேசி ஒரு பைபிளை கொண்டு போய் கொடுத்து, இதுல அவர் கிறிஸ்தவர் அல்லாத நண்பர். அவங்க சொன்னாங்க, இந்த சங்கீதத்தை வாசிங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்குன்னு சொல்லி அதை காண்பித்து கொடுத்து அனுப்புனாங்க. அவர் சரி, அவர் துக்கத்தோடு இருந்தார், ஏதோ கொடுக்கறான்னு வாங்கிட்டு போனார். அடுத்த நாள் காலையில வரும்போது பார்த்தா ஷேவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ஒரு சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியோட வந்தா பேங்க்ல எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இவர் எப்பவும் துக்கமா இருப்பாரு, மனைவி இறந்த துக்கத்திலிருந்து மீளவே இல்லை, இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றத்தோட வந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்முடைய அன்பு சவர் அப்பாதுரை அவர்களும் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. பேங்க் முடிவுல சந்தித்து பேசினார், பிரதர், நீங்க நேற்றை கொடுத்த வேத புஸ்தகம் மாத்திரம் என் கையில நேற்றைக்கு தராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்னு சொன்னார். என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் துக்கம் தாங்க முடியாம என்னை நேசிக்க யாரும் இல்லை, ஒரு அனாதை போல இருக்கிறேன், நான் மறிச்சிடணும், தற்கொலை பண்ணி செத்துறணும் முடிவோட தான் நேற்றைக்கு பேங்குக்கு வந்தேன். பேங்க் முடிச்சிட்டு போயிட்டு விஷ பாட்டிலாம் வாங்கிட்டேன், தற்கொலை பண்ணி செத்துறன்னு முடிவு எடுத்து விட்டேன். நீங்க கொடுத்த இந்த வேத புஸ்தகத்தை வீட்டுல போய் தனியா இருந்தேன். சரி, கடைசியா ஒரு முறை இதை வாசித்து பார்ப்போமே, நீ வாசிக்க ஆரம்பித்தால் அதுக்குள்ளிருந்து யாரோ என்கிட்ட பேசினாங்க. ஏன்னா இது என்ன முதல் இந்த புஸ்தகத்தை பாக்குறேன், அதுல இருந்து யாரோ என்கிட்ட பேசுறாங்க. ஒவ்வொரு வார்த்தை என்னோட பேசினது, ஆறுதல் படுத்தினது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது பேச 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 அந்த வசனத்தை வாசிக்க அப்படியே யாரோ என்கிட்ட பேசுறாங்க. துக்கம் எல்லாம் நீங்கி விட்டது, அந்த மரண எண்ணம் மாறிவிட்டது, நான் ரொம்ப சந்தோஷமாகி விட்டேன். இதுக்குள்ள இவ்வளவு வல்லமை இருக்குதான்னு நான் அறிந்து கொண்டேன். இன்றைக்கு நான் சாகாமல் இருக்க காரணம் இந்த வேத வசனம். பாத்தீங்களா, என் துக்கத்திலே நான் அழிந்து போகாமல் இருக்க காரணம் வேத வசனம். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் இதுக்குள்ளிருந்து உங்களோட பேசுவார், ஆறுதல் சொல்லுவார், பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். இந்த வசனத்துக்கு வல்லமையும் ஜீவனும் உண்டு. நீங்க ஒண்ணு வாங்கி வாசித்த பாருங்களேன், வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க. நிறைய கிறிஸ்தவங்க வாங்கி பைபிள் வச்சுட்டு வாசிக்காம சும்மா வச்சிருக்கிறீங்களா? தினம் அதை வாசித்து பாருங்க. அப்பதான் அதனுடைய வல்லமையும் அதனுடைய
மகத்துவமும் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள இருந்து ஆண்டவர் பேசுவார், ஆறுதல் படுத்துவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வேத வசனம் என் மனமகிழ்ச்சியா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இது மனமகிழ்ச்சியா இல்லாமல் இருந்திருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். எனக்கு ஆறுதலாய் தேறுதலாய் ஆசீர்வாதமாய் தந்த இந்த வேத வசனத்திற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்.